ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலவெளியில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை நம்ம ஒருவரோடும் கூட இருப்பதாக. நேற்று பார்த்த அதே காரியங்களை மறுபடியும் தொடர்ந்து இந்த நாளிலே தியானிப்போம். தியானிக்கிறதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் கலாத்தியர் 3:14. இந்த வசனத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கை நடந்தது எப்படி ஆண்டவருடைய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு எப்படி நிறைவேறுகிறது என்பதை பார்ப்போம். 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ரோமர் 4:11-12 நாம் ஆபிரகாமின் விசுவாசத்தில் அடிச்சுவடுகளை நடப்போம் என்றால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று பவுல் கூறுகிறார். இதுதான் கலாத்தியர் 3:14 வாக்களிக்கப்பட்டுள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள் நுழைவதற்கான வேதம் கூறும் நிபந்தனையாகும். ஆபிரகாமை போல நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய அனுபவத்தில் மாறாத நிலையான ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய பலதரப்பட்ட கருத்துக்களும் நம்முடைய புலன்களின் மாறுபாடான உணர்ச்சியின் எண்ணங்களும் உலர்ந்து போகும் புல்லை போல் இருக்கின்றன என்பது எப்பொழுதும் நாம் உணர வேண்டிய ஒன்று. ஆனால் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று ஏசாயா 40:8 வாசிக்கிறோம். என்றாலும் நாம் மனதின் அளவில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் போதாது. நிறைய சமயங்கள்ல வசனத்தை வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம், ஆனால் அது இதயத்திற்குள் போவதில்லை. வெறும் அறிவை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆபிரகாம் செய்தது போலவே நாம் நமது செய்கைகளில் அதை செய்து காட்ட வேண்டும். கேள்வி கேட்காத உடனடியான கீழ்ப்படிதலினாலும் எல்லா சோர்வுகளுக்கும் மத்தியில் நீடிய பொறுமையினாலும் நாம் அதை செயல்படுத்த வேண்டும். இவ்விதமாக செய்தால் இறுதியில் நம்முடைய அனுபவத்தில் தேவனுடைய வார்த்தையானது உண்மையானது என நிரூபிக்கப்படுவதை காணலாம். ஆபிரகாம் கண்டு கொண்டது போல எல்லா காரியங்களிலும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு கொள்வோம். சாத்தான் தொடர்ந்து நம்மை மனதின் தளத்திலும் உணர்ச்சியின் தளத்திலும் சந்தேகங்கள், பயம், குற்ற உணர்வு, குழப்பம் போன்ற அழுத்தங்களினால் தாக்குவார். நமது சரீரங்களையும் பலவித உபாதைகளினால் வருத்தமுடைய செய்வார். இவை அனைத்திற்கும் எதிராக தேவன் நமக்கு உன்னத பயனுள்ள ஆயுதத்தை கொடுத்துள்ளார். அது அவருடைய வார்த்தையாகும். எபேசியர் 6:17 பவுல் நம்மை இவ்வாறாக வழி நடத்துகிறார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் மனிதனும் தேவனும் இணைந்து செயல்பட வேண்டும். பட்டயம் பரிசுத்த ஆவியானவரின் பட்டயம். ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் அதை எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்துவார். ஆனால் நாம் அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்காது. இங்கு பவுல் தேவனுடைய வார்த்தையை விளக்குவதற்கு பயன்படுத்தும் கிரேக்க சொல் ரேமா என்பதாகும். முக்கியமாக பேசப்பட்ட வார்த்தையாகும். அது விசுவாசம் உள்ள உதடுகளின் மூலம் பேசப்படும் பொழுது மட்டுமே பயனுள்ளதாகிறது. இங்கு பவுல் குறிப்பிடுவது அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வேத புத்தகத்தை குறிக்கவில்லை. வேதத்தின் வார்த்தைகளை நம்முடைய உதடுகள் மூலம் தைரியமான விசுவாசத்துடன் பேசுவதையே அவர் குறிப்பிடுகிறார். இப்பட்டயத்தை பயன்படுத்துவதில் நமக்கு மாதிரியாய் அமைபவர் கர்த்தராகிய இயேசுவே. அவர் வனாந்திரத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது வார்த்தை என்னும் பட்டயத்தை பயன்படுத்தினார். எனக்கு வார்த்தையே வாசிக்கல, வார்த்தையே நான் அறியலைன்னா எப்படி நான் வார்த்தையை பத்தி பேச முடியும்? அதனால தான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். ஒவ்வொரு சம்பவம் வரும்போதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நாம் அந்த வார்த்தைகளை பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். மத்தேயு 4:1-11 நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தான் தன்னுடைய 3 சோதனைகளிலும் ஆனால் என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அது சந்தேகத்தை உண்டாக்கும் வார்த்தை. முதல் 2 சோதனைகளும் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று ஆரம்பமாகிறது. இதற்கு சற்று முன்பு இயேசு யோர்தானிலே யோவானால் ஞானஸ்தானம் பெற்ற போது பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாக இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என கூறினார். மத்தேயு 3:17 நாம் அதை வாசிக்க முடியும். இப்பொழுது தன்னை பற்றி பிதா சொன்னதை சந்தேகிக்கும்படி சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். 3வது சோதனையும் ஆனால் என்ற அர்த்தத்திலேயே ஆரம்பிக்கிறது. ஆனால் அது சந்தேகத்தை உண்டாக்கும் சோதனையாய் மட்டுமல்லாமல் கீழ்ப்படியாமைக்கு நேராய் நடத்துகிறது. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார். இப்பொழுது சாத்தான் இயேசுவை எல்லா பாவங்களில் மிகப்பெரிய பாவத்தை செய்யும்படி தூண்டினான். அது 1ஆம் கற்பனையை மீறுவதாகும். இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் அறிவை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? அதை விசுவாசித்து நாம் அதை செயல்படுத்துகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை பார்க்கிலும்
நான் தெரிந்த வசனத்திற்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை பாரு. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அந்த ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறும் என்று நாம் ஒரு காலம் சொல்லிவிட முடியாது. ஆகையால் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அவருடைய உதவியை நாடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் வாசித்த கேட்ட காரியங்களிலே எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? இதிலெல்லாம் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் எதை நமக்கு கீழ்ப்படியும்படி சொல்லுகிறார், அதற்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.